வெல்கம் டு ப்ரவுட் ஹிந்து தர்மா. சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். காயத்ரி ஜபம் எத்தனை செய்தால் என்ன பலன் கிடைக்கும்? வியாச பகவான் தேவி பாகவதத்தில் சொல்கிறார். தெரிந்து கொள்வோம். அஸ்வபதி என்ற அரசன் மற்ற தேசத்தை ஆண்டு கொண்டிருந்தார். அவருடைய மனைவியின் பெயர் மாலதி. லக்ஷ்மியை போன்று இருந்த அவளுக்கு குழந்தை இல்லை என்ற பெரும் குறை ஏற்பட்டது. வசிஷ்டர் இவளை பார்த்து சாவித்திரி தேவியை உபாசிக்க சொன்னார். இவள் கடுமையான விரதம் செய்தும் தேவியின் காட்சியோ அருளோ கிடைக்கவில்லை. இதனால் வருத்தத்துடன் அரண்மனை திரும்பினாள். அவள் வருத்தத்தை கண்டு அஸ்வபதி தன் மனைவியை அழைத்து கொண்டு புஷ்கரம் வந்து சேர்ந்தார். இருவரும் கடுமையான தவத்துடன் சாவித்திரியை குறித்து 100 வருடங்கள் பிரார்த்தனை செய்தனர். இருந்தும் சாவித்திரி காட்சி கொடுக்கவில்லை. அப்போது நீ 10 லட்சம் தடவை காயத்ரி ஜபம் செய் என்று ஒரு அசரீரி வாக்கு மட்டும் கேட்டது. அப்பொழுது வியாச பகவானின் தந்தையான பராசரர் தோன்றினார். அரசர் அவரை நமஸ்கரித்து நின்றார். அந்த முனிவர், அரசரே, ஒரு முறை காயத்ரி ஜபம் செய்தால் அன்று பகல் செய்த பாபம் அழியும். 10 முறை காயத்ரி ஜபம் செய்தால் அன்று பகலும் இரவும் செய்த பாபம் அழியும். 100 முறை காயத்ரி ஜபம் செய்தால் 1 மாதம் செய்த பாபம் அழியும். 1000 முறை காயத்ரி ஜபம் செய்தால் 1 வருடம் செய்த பாபம் அழியும். 1 லட்சம் முறை காயத்ரி ஜபம் செய்தால் இந்த ஜென்மத்தில் உண்டாகும் பாபங்கள் அனைத்தும் அழியும். 10 லட்சம் முறை காயத்ரி ஜபம் செய்தால் பல ஜென்மமாக உண்டான பாபங்கள் அனைத்தும் அழியும். 1 கோடி முறை காயத்ரி ஜபம் செய்தால் அனைத்து ஜென்மத்தில் உண்டான பாபங்கள் அனைத்தும் அழியும். இப்படி ஜபம் செய்த அந்தணன் என்ற வேதியன் விப்ரன் மோக்ஷத்தை அடைந்து விடுவான். सकृत जपश्च गायत्र्याः पापं दिनभवं हरेत्। दशवारं जपेनैव नश्येत् पापं दिवानिशम्। शतवारं जपश्च एव पापं मासार्जितं हरेत्। सहस्रधा जपश्च एव कल्मषं वत्सरार्जितम्। लक्षो जन्मकृतं पापं दशलक्षो अन्यजन्मजम्। सर्वजन्मकृतं पापं शतलक्षाद् विनश्यते। करोति मुक्तिं विप्राणां जपो दशगुणः ततः। இவ்வாறு ஜபத்தின் பலனை சொல்லி மேலும் அதன் பெருமையை சொல்லி காயத்ரி ஜபம் செய்யாமல் இருப்பவனின் பாவத்தை சொல்லிய பிறகு தன் ஆசிரமத்திற்கு சென்றார் பராசரர். முனிவர் சொன்னபடி 10 லட்சம் காயத்ரி ஜபம் செய்த அரசர் சாவித்ரி தேவியை தரிசனம் செய்து தனக்கு தேவையான வரத்தையும் பெற்றார். அஸ்வபதி மாலதி தம்பதியினருக்கு யமனிடம் வாக்குவாதம் செய்து தன் கணவனான சத்தியவானை மீட்ட கற்புக்கரசியான சாவித்ரி பிறந்தாள். இவ்வாறு தேவி பாகவதம் சொல்கிறது. நன்றி. மீண்டும் இது போன்ற ஆதாரபூர்வமான ஸ்லோகங்களோடு அதன் அர்த்தத்தோடு நாம் சந்திக்கலாம்.